இந்த டிஎம்கேவை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி வேணும் அவனுக்கு பேசுறதுக்கு? எல்லா தகுதியும் இருக்குதுல்ல. அப்புறம் ஏன் வந்து பேசுறானுங்கோ? ஏங்க டிஎம்கேன்னா அவ்வளோ இளக்காரமா போச்சா? 5 வருஷமா எதுவும் செய்யலன்னா? செய்யல அதுக்கப்புறம் ஏன் செய்யலன்னு கேட்குறீங்க? இப்பயே கேட்குறீங்க 5 வருஷத்துலேயே கேட்குறது. எங்கள் ஐயா குளத்தூரில் தோத்துட்டாரு. அது ஏன் வந்து இவ்வளோ நாள் பேசுறீங்கன்னு கேட்குறேன். எந்த கமெண்ட்டில் பார்த்தாலே அது இருக்குது. குளத்தூரில் தோத்துட்டாரு. நீங்கள் யார் அதெல்லாம் கேட்கறதுக்கு? நேற்று வீடியோ பார்க்குறேன். அந்த பேனாவை குப்பையில் போடுற மாதிரி எடுத்துன்னு போகிறானுங்க. என்னடா டேய், என்னதான் இருந்தாலும் இவ்வளோ அநியாயம் பண்ணக்கூடாதுடா டேய். அதாவது மக்கள் வரி பண்ணதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பேனாவை நாங்கள் ரெடி பண்ணோம். ஆனால் அவன் தான் எடுத்துன்னு போய் நீங்கள் குப்பையில் போடுற மாதிரி யார் கொடுத்தது உங்களுக்கு அந்த உரிமை? நாங்கள் ஆட்சியில் இல்லைன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? குப்பையில் போடுவீங்களா இல்லை சுடுகாட்டு போடுவீங்களா? எங்கன்னா போடுங்கடா, நாங்கள் பார்த்துக்குறோம். டிஎம்கேக்காரன் எதனா போய் ஒரு வீடியோக்கள் கமெண்ட் போடக்கூடாது. வந்துடுறானுங்க ஒரு படியே. அவ்வளோ பேர் இருக்கிறீங்க நீங்கள் வந்து அவ்வளோ கமெண்ட் போடுறீங்க. மனசாச்சு இல்லை? ஒரு கமெண்ட்டா 2 கமெண்ட்டா? ஒருத்தன் கமெண்ட் பண்ணால் அதில் தே கு சா ஹூ பா பூமா என்னென்னவோ போடுறீங்க. அவன் பாவமா இல்லையா உங்களுக்கு? அவனும் மனுஷன் தானே. உடனே கொத்தடிமை தான். என்ன இப்போ 200 ஊப்பி தான் என்ன இப்போ? எப்போ பாரு ஊப்பின்னு. ஏன் எங்கள் ஆட்சியில் காசு கொடுத்தாங்க நாங்கள் வாங்கணும். உங்கள் ஆட்சியில் கொடுக்கல நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு? எவ்வளோ நல்லது பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. பண்ணதை நாங்கள் எடுத்து காட்ட முடியலனாலையும் நாங்கள் பண்ணன்னு சொல்கிறோம்ல. ஃபஸ்ட்டு நம்புங்கடா, எங்களை நம்புங்கடா டே. அப்போ தான்டா நீங்களாம் முன்னேறுவீங்க. எவ்வளோ நல்லது பண்ணிச்சு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலனாலையும் தெரியாத மாதிரியே இருக்கிறீங்க. உங்கள் தளபதிக்கு அவ்வளோ ரசிகர் இருக்கிறாங்க, அவ்வளோ கூட்டம் வருது. எங்களுக்கு யாரும் இல்லைன்னா இப்படி இலகாரமாக பேசுகிறதா? அவ்வளோ ஏன்டா எங்கள் ஜூலியாக்கா வந்து எங்களுக்கு ஒசரம் பேசுகிறாங்க, எங்கன்னா வந்து பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு படையே வந்துடுறீங்க. அவங்களும் எவ்வளோ சமாளிக்குவாங்க? நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ அடி அடிக்கிறீங்க. அவங்க ஐடியில் அடிக்கிறீங்க, கண்டென்ட் ஐடியில் அடிக்கிறீங்க, மீம் ஐடியில் அடிக்கிறீங்க. என்ன பண்ணுறது? இதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? ஒரு பெண் உரிமை டிஎம்கே காரணம்லாம் பார்த்தா உங்களுக்கு இலக்காரமாக இருக்குதா? இலக்காரமாக இருந்தால் நீங்கள் என்ன கேட்குறீங்க? இலக்காரமாக இருக்கட்டும், விட்றா நாங்கள் பார்த்துட்டு விட்றாடி. எங்களுக்கும் ஒரு காலம் வரும்டா. காலம் வரும்போது நாங்கள் பேசிக்கிறோம்டா. திருப்பி வந்து பேசுனாங்க. ஆமாடா நாங்கள் குத்தரிமை தான்டா என்னென்னா சொல்லிக்கிங்கடாடி. ஆனால் உண்மையிலே நம்பிக்கையாக இருந்தான்டா எங்கள் ஐயா ஜெயிச்சிருவார் அப்படின்ட்டு. எம்எல்ஏ சீட்டு கூட இல்லாத பண்ணிட்டீங்கல்ல டேய். உங்களுக்கெல்லாம் இருக்குதுடா. எங்களுக்கு ஒன்று காலம் வரும். காலம் வந்த அப்புறம் நாங்கள் பதில் சொல்லுவோம். இப்போ உங்களோட பேசுகிற டைம் நீங்கள் பேசுங்க. எவ்வளோ தலைவரே செத்த பையன்